ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ். நீ நம்ம வீடியோ ஏதாவது பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை கைஸ். அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அயன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க நம்ம எப்பயும் போல் நம்ம இன்ட்ரோ போட்டு ஆரம்பிப்போம். சரி எஸ், நான் எதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அந்த இது மைனிங் போக போகிறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் கேதர் பண்ணி நம்மகிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ்லாம் இருக்குன்னு காமிக்கணும், என்ன ரிசோர்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றது காமிக்கணும். அதுக்கு தான் சரி வாங்க நம்ம மேட்ச் பார்ப்போம், கேவ் கண்டுபிடிப்போம். அது என்னது? சரி அடி. ஐயோ ஐட்டம் இப்படி அடிக்கான் இந்த பையன். ஷிட்டு ஏன்னா இப்படி அடிக்கான் அந்த பையன். ஐயோ அந்த குடிசாமி எப்படி தோது விட்டுலாம். அடி 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 போடு, அடி பண்டையில் போடு. சரி அது குடிசாமி சரி நான் ஓடிட்டான். சரி விட்டுருவோம் பாவம் அந்த பையன். சரி நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை கூட்டிட்டு நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம். என்ன மாடை கூட்டு வந்துருக்கேன். ஐயோ அதாவது இந்த பையன் மாடை கூட்டு வந்து அடிக்கான். ஆனால் மாடையும் மண்டையிலே போட்டு அடிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு மட்டன் வச்சு பீஃபு அங்கே அந்த குடிசாமியாக வச்சு இப்போ போட்டு சொல்லணும். சரி நம்ம ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது. சரி பார்த்து போகணும். அதுக்கடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க கைஸ். பாருங்க கைஸ், அந்த மாடு போயிட்டுருக்கு. இங்கே ஒரு கேவ். என்னடா இந்த கேவ் வித்தியாசமாக இருக்குது. சரி அந்த கேவ் விட்ருங்க, நம்ம வேறு இடத்துக்கு போவோம். என்னமோ லூட்டு கிடக்கு. சரி நம்ம போவோம். இங்கே தான் கேவ் இருக்கா கைஸ்? ஏதோ ஒரு கேவ் பார்த்தேங்க சார், ஏதோ ஸ்பானர் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க எங்கேயாச்சும் போய் பார்ப்போம். சரி இது என்ன கேவு? சரி ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் கைஸ். சாப்பிடல இப்போ வச்சு வந்து லேண்ட் போவேன் கைஸ். அதாவது நம்மளுக்கு பிடிச்சி ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் வச்சோம்னா நம்ம இந்த வேர்ல்டை சீக்கிரமாக முடிச்சிடலாம் கைஸ். ஒரு 8 பார்ட்டுக்குள்ளே நம்ம இந்த வேர்ல்டை முடிச்சிடலாம். அதுக்கடுத்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள். அவங்க இப்போ வர்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கேன். சரி வாங்க போவோம். இங்கே ஒரு கேவ் இருக்குது. அவன் இங்கே கைஸ் வந்தேன் கைஸ். ஆனால் எங்கே ஸ்பானாக கண்டுபிடிச்சதே ஆகும் இல்லை. அங்கேயே ஓட்ட கிடக்கு. சரி அதோடய குளிக்க வேண்டாம், இங்கே வந்துட போகிறாங்க. சரி இங்கே போவோம். இங்கே கோல் தான் கிடக்கு, காப்பர் கிடைக்க மாட்டேங்குது. சரி இங்கே இருட்டாக இருக்குது. சரி போய் பார்ப்போம். பயமாக தான் இருக்குது. ஏம்மா உள்ள என்னது வித்தியாசமாக இருக்குது. தண்ணிலாம் இருக்குது கைஸ். டிப்ஸ்கவுண்ட் கேவாது. காப்பர் இருக்குது. ஐநூறு காயின் பார்த்தேன் சைடில், லெஃப்ட் சைடில். சரி நம்ம வரமா எடுப்போம். போவோம். ஃபஸ்ட்டு போகிற வரைக்கும் போவோம். அதுக்கடுத்து இங்கே போவோம் பண்ண போயிட்டே இருக்குது. டிப்ஸ்கவுண்ட் இன்னும் முட்டுதுங்க. டப் பாதிங்களா. ஷிட் காப்பர் இருந்துச்சு. சரி காப்பர் நம்மளுக்கு தேவைப்படாது. எப்படியும் கொஞ்சம் அயன் அப்போ பார்த்தேன், அதையாச்சும் மைண்ட் பண்ணிட்டு போவோம். சரி மைண்ட் பண்ணுறா டக்குன்ட்டு ஒன்று அவ்வளோதான் ஒன்றுதான். ஐயோ சரி எதுவுமே இல்லை இங்கே. சரி மொத்தமாக கேவா இருக்கையா. சரி கேஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிடச்சுன்னா காமிக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பக்கம் கொஞ்சமாக செக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க. இன்னும் இந்த இடத்துல ஒன்றும் கிடைக்கல கைஸ். சரி நம்ம இப்போ வெளில போக வேண்டியதான் நினைக்கிறேன். எனக்கு இருட்டாயிட்டு ஐயோ சாமின்னு அந்த போர்ட்லி வைங்க. சரி நம்ம கொஞ்சம் உள்ளே உட்காரும். சரி சைஸ் கடைசியாக அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ அட பாவிகளா. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். A few minutes later. கைஸ் ஹாய் கைஸ், நம்ம வந்துட்டு போன வாட்டி மைனிங்கில் வந்துட்டு செத்துட்டோம். அதனால் கஷ்டப்பட்டு என்னோட ரூட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு வேலையை வச்சுட்டேன். சரி அப்படின்னா என்கிட்ட எங்கே நின்னலாம் இருக்குன்னு காமிக்கலான்னு அவங்க கூப்பிட்டு வந்தேன். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இது கைஸ், ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன டஞ்சன் ஸ்பானர், ஒரு என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் கிடச்சி கைஸ். நாச்சு ஆப்பிள் பார்த்தீங்களா கைஸ்? இது ஒரு ஸ்பானர் கைஸ். இந்த ஸ்பானரில் வந்துட்டு நான் ஆல்ரெடி லூட் அடிச்சிட்டேன். இது வந்துட்டு ஜாம்பி ஸ்பானர். இது உடைக்க வேண்டாம், நம்மளுக்கு அப்புறம் யூஸ் ஆகும். உள்ள இருக்க லூட்டில் அடிச்சிட்டேன் கைஸ். அதுக்கடுத்து அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நம்ம இப்போ மேலே போகாண்டி தான் நினைக்கிறேன். வேறு எதுவும் கிடைக்கல இப்போதைக்கு. சரி கொஞ்சம் அயன் மட்டும் கொஞ்சம் அப்போலாம் கிடச்சி ஆஃப்லைன்லேயும் கொஞ்சம் கல் பண்ண தான் இருக்குது. அதனால் இப்போ அதோட பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. இதே நம்ம கல் பண்ணி போயிடுவோம். டக்குன்னு கல் பண்ணுறான். நிறைய அயன் இருக்கு கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் ஜாக் பிளாட்னு நினைக்கிறேன். சரி இங்கே பாருங்க, இங்கே ஒரு அயன், இங்கே கொஞ்சம் அயன். சரி கைஸ், நீங்கள் வீடியோ பார்க்குற 2-3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் பெட்ராக் விளையாடுறீங்கன்னா ஜாவாவில் விளையாடுறீங்களான்ட்டு. நான் வந்துட்டு பாக்கெட் எடிஷன் பிளேயர் தான் கைஸ். நான் எப்படி சூப்பராக விளையாடுறேன்னு வச்சிங்கன்னா, கீழே இந்த கண்ட்ரோலர்லாம் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கீபோர்டு மோஸ்ட்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணி விளையாடுவேன் கைஸ். சரி கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ ஒரு
மைனிங் தான் கைஸ் வேணும் நம்மளுக்கு. இங்கே ஒரு மைனிங் பண்ண கேவ் மைனிங் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது கைஸ். அதனால் ஏதாச்சும் ஒன்று கட்டிட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் வச்சு ஒரு 2000 வருஷம் வச்சு வரேன். 2000 years later. சரியா சாய் ஹலோ கைஸ். இந்த மைனிங்னா ஒரு மைனிங் பில்ட் பண்ணிட்டு நம்ம மைனிங் போகிறதாங்க அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ரெண்டு பார்த்தீங்கன்னா என் மண்டையில் கிரீடம், வேறு என் பூட்ஸ் எல்லாம் மாசாக இருக்கா. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் இன்னைக்கு மைனிங் வந்துட்டு சொன்ன மாதிரி தான் மைனிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு அழகாக இருந்தால் அப்போ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். அவ்வளோ அழகாக ஸ்டேர் கேஸ்லாம் போட்டு வச்சுருங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா கைஸ். மைனிங்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து யோசிச்சு கேட்டேன் தெரியுமா கைஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு வழி, அவங்க ஒரு அழகான ஃபார்மு, வேறு ஒரு வேண்டரிங் கிட்ட தெரியாமல் எமரால்டில் கொடுத்து வாங்கிட்டேன் கைஸ் ஒரு கியூப் ஐஸை. சரி அது எதுக்கு வாங்கணும்னு எனக்கு தெரில. சரி விடுங்க. என்கிட்ட கோல்டன் கேரட்லாம் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். நான் எப்படி எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே இறங்கிப்போம். கீழே இறங்கிட்டு உங்களுக்கு என்னோட கலெக்ட் பண்ண ரிசோர்ஸ்லாம் காமிக்குது இல்லை இன்னும் இருக்குது பாருங்க கைஸ். எவ்வளோ இருக்குது பாருங்க கைஸ். இவ்வளோ கோல்டன் நகட் நமக்கு எப்படி கிடச்சி தெரியுமா கைஸ். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்துட்டு நிறைய நகர் போர்ட்டெல்லாம் லூட் அடித்தோம். அதுக்கடுத்து ஒரு வேண்ட்ரி டெக்னர்கிட்ட இது போஷன் பாட்டில் கொடுத்தா நம்மளுக்கு எமரால்டு பண்ணாங்க கைஸ். அவனுக்கு கொடுத்தா 3 பாட்டில் வாங்க மாட்டேன்ட்டான். நிறைய பாட்டில் வாங்கிட்டு வேஸ்ட்டாக போச்சு கைஸ். சரி வாங்க நம்ம அந்த மைனிங்கை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மைனிங் கொஞ்சம் அழகாக இருக்கா. அழகாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம மைனிங்கு. வேறு பின்னாடி கொஞ்சம் சைடில் கிளாஸ்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். வேறு இது ஒரு சின்ன ஃபார்ம் தான், சும்மா இருக்கனால எல்லாத்தையும் கட்டி வச்சுருவேன். அதனால் பார்த்துக்குங்க. அதை நாங்கள் நம்ம மூங்கில் கார்டெலாம் கிடக்கு. இது சூப்பராக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா கைஸ். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மைனிங்க்கு இதுக்குள்ளலாம் இறங்கி பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு. சரி நான் மைனிங் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் மைனிங் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அமதிஸ்ட் ஜியோடே கிடச்சிச்சு கைஸ். பாருங்க கைஸ், ஒரு கேவ் ஜாயின் ஆச்சா கைஸ். நானும் கஷ்டப்பட்டு கொஞ்சமாக இறங்கி வந்துக்கிட்டு இருந்தேன் கைஸ். பாருங்க ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி போட்டு வச்சிருக்கான். இந்த வழியாக தான் கைஸ் வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இங்கே கேவ்லாம் பெரிய கேவ்லாம் ஜாயின் ஆகிட்டுருச்சு. அதனால் கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா பாருங்க கைஸ் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த இது பேர் என்ன ஆக்டோபஸ் ஸ்குவிட்டு க்ளோயிங் ஸ்குவிட்டு கிடச்சி. சரி அந்த ஹோட்டலில் விழுந்துடாம பத்திரமா போனோம். இதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சிடும். சரி வாங்க நம்ம கீழே போய் அந்த ஜியோடில் ஏதாச்சும் லூட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். வாடா போடா டக்குன்னு போ. இந்த பார்த்தீங்களா கைஸ் தான் கைஸ் அந்த ஜியோடு. இதை வந்துட்டு அமதிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு கிறிஸ்டலு. அதனால் இந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டு எல்லாம் வச்சு அப்போ தான் நம்மளுக்கு கண்ணு தெரியும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் போனோம். முன்னாடி போனோம். இங்கே ட்ரிப் ஸ்டோனு கிடக்கு. கைஸ் பெரிய கேவ் இருக்கு கைஸ். கீழே பார்த்து போகணும் போலயே. இங்கே பார்த்தீங்களா இந்த ஜியோடு தான் கைஸ். இங்கே இருந்த கைஸ் நம்ம கொஞ்சம் இது எடுத்துகிட்டு போய் ஸ்பை கிளாஸ்னு ஒன்று உண்டு கைஸ், அதை செய்யணும். சரி பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் நிறைய இருக்குது. டார்ஸ்லாம் வச்சு பார்ப்போம். இப்போ கைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேறு கிடச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். கைஸ் நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. அதில் கொஞ்சம் ஃபுல்லாக என்வாயர்மெண்ட்லாம் செஞ்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் வந்தேன். சரி வாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இது என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் 2 நேம் டேகு, வேறு அந்த அயனு, வேறு பார்த்தீங்களா கேஸ் நம்மகிட்ட 2 ஸ்டாக் கிட்ட அயன் இருக்குது. வேறு கோல்டு அது இது நிறையா இருக்குது கேஸ். சரி கேஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோ வேணால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டுங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்துட்டு போய் சீக்கிரம் ஒரு சர்வரும் ஓப்பன் பண்ணுவோம். சரி கேஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.